அன்பான காலை வணக்கம் குழந்தைகளே. மீனுக்குருவி தான் வீட்டில் உட்காந்துட்டு எப்படிடா வெளியில் போகிறது, அம்மா கிட்ட கேட்டால் விட மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. சரி, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நம்ம விளையாட போகவே ஆகணும். அம்மா அம்மா, இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகட்டுமா அம்மா? ப்ளீஸ்மா என்னை விடுங்கம்மா அப்படின்னு கேட்டது மீனுக்குருவி. மீனுக்குருவியின் பேச்சை கேட்ட அம்மா சோனுக்குருவிக்கு பயம் வந்தது. மீனு, நீ மற்றவங்களோட விளையாட போனீன்னா ஒத்து போய் விளையாடவே மாட்டேங்கிற. அவங்க கூட ரொம்ப சண்டை வளர்த்துட்டு தான் வர, கொஞ்சம் கூட விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிற. இதுக்கு நீ போகவே வேணாம் அப்படின்னு சோனுக்குருவி சொன்னது. இல்லம்மா இல்லம்மா, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேம்மா. இனிமே யார் கூடயும் சண்டை போடாம விளையாடுறமா, ப்ளீஸ்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மீனுக்குருவி கிளம்பியது. இன்னைக்கு என்னதான் நடக்க போகுதோ அப்பப்பா என்று கூறிவிட்டு சோனுக்குருவி தன் வேலையை பார்க்க சென்றது. வழக்கம் போல தன் நண்பர்கள் விளையாடும் பார்க்கிற்கு மீனுக்குருவியும் வந்தது. அது வருவதற்கு முன்பே அதனுடைய நண்பர்களான மயில், கிளி, புறா என மற்ற நண்பர்களும் சேர்ந்து ஜாலியாக விளையாடி கொண்டிருந்தன. மீனுக்குருவி வந்ததுமே ஆஹா, இவன் என்ன செய்ய போகிறானோ இன்னைக்கு தெரியவில்லையே அப்படின்னு மற்ற பறவைகளும் பயந்தன. இருந்தாலும் பரவாயில்லை, இவனும் நம்ம ஃப்ரெண்டு தானே, இவனோட நம்ம சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு ஒன்றாக விளையாடின. ஆனால் மீனுக்குருவி வழக்கம் போல மயிலிடம் சண்டை இழுத்து பிரச்சனையை உருவாக்கியது. இதனால் மற்ற பறவைகளும் உன்னோடு எங்களால் சேர்ந்து விளையாடவே முடியாது, உனக்கு எப்போதும் இதே வேலைதான், நாங்கள் போகிறோம் என்று அனைத்தும் பறந்து போயின. மீனுக்குருவி திரும்பவும் சோகத்தில் ஆழ்ந்தது. மீனுக்குருவிக்கு தனியாக என்ன விளையாடுவது என்றே தெரியவில்லை. நான் மட்டும் எப்படி தனியா விளையாடுறது, நண்பர்கள் இருந்தாதானே விளையாட முடியும் அப்படின்னு யோசித்துவிட்டு மீனுக்குருவி தன் வீட்டிற்கே திரும்ப சென்றது. வீட்டிற்கு சென்ற மீனுக்குருவி சோனுக்குருவி, என்னம்மா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி டல்லா இருக்க அப்படின்னு கேட்டது. அதற்கு மீனுக்குருவி பார்க்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் தன் தாயான சோனுக்குருவியிடம் சொன்னது. இங்க பாரு மீனு, உனக்கு கொஞ்சம் கூட பொறுமை குணம் கிடையவே கிடையாது, மற்ற நண்பர்களோடையும் ஒத்து போற குணமும் இருக்க மாட்டேங்குது. நீ இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா உன் கூட யாருமே சேர்ந்து விளையாடவே மாட்டாங்க. என்ன மீனு இப்படி பண்ற, ப்ளீஸ் உன் குணத்தை கண்டிப்பா மாத்திக்க மீனு, அப்பதான் எல்லாரும் உன் கூட சேர்ந்து விளையாடுவாங்க. சரிம்மா, இனிமே நான் எல்லாரோடையும் ஒத்து விளையாடுறேம்மா, யாருக்கிட்டையும் சண்டை போடாம விளையாடுறேம்மா, ப்ளீஸ்மா, சாரிம்மா, இனிமே இப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மீனுக்குருவி தன் தாயிடம் கெஞ்சியது. சரி போ, இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோனுக்குருவி தன் வேலையை பார்த்தது. மீனுக்குருவி வழக்கம் போல காட்டிற்கு பறந்து சென்று இரையை தேடியது. அது எப்பொழுது இரையை தேட சென்றாலும் ஆடி பாடி மகிழ்ந்துவிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வரும். அப்படின்னு பாடிக்கிட்டே மீனுக்குருவி இருட்டுற வரைக்கும் விளையாடிட்டு இருந்ததாம். ரொம்ப இருட்டி போச்சே, இன்னைக்கு நம்ம எப்படி வீட்டுக்கு போறது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு பயந்துகிட்டே மீனுக்குருவி தனியா நின்னுட்டு இருந்ததாம். அப்பொழுது திடீரென பயங்கரமாக ஒரு சப்தத்துடன் நாகக்கண்ணன் அங்கே வந்தான். அந்த பாம்பை பார்த்து மீனுக்குருவி ரொம்ப பயந்து போச்சு. அப்படின்னு கேட்டதாம். என்னது, ஏன் இடத்துக்கு நீ வந்துட்டு என்ன எங்க வந்திருக்கேன்னு கேக்குறியா? இரு, இப்பவே நான் உன்னை காலி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நாகக்கண்ணன் வாயிலிருந்து நெருப்பாக வந்தது. மீனுக்குருவி பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடியது. அப்படின்னு மீனுக்குருவி கத்தியது. மீனுக்குருவியின் குரலை கேட்ட அதன் நண்பர்களாகிய மயிலும் கழுகும் அங்கே வந்தன. இவன் என்ன நம்மளோட ஃப்ரெண்ட கொல்ல பாக்குறானா, நம்ம இவனை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் கழுகும் நாகக்கண்ணனிடம் சண்டை போட்டு மீனுக்குருவியை காப்பாற்றியது. மயில் மற்றும் கழுகிடம் மாட்டிக்கொண்ட நாகக்கண்ணன் பயந்து அங்கிருந்து ஓடினான்.
மீனுக்குருவியும் சந்தோஷத்தில் பெருமூச்சு விட்டது. நண்பர்களே, உங்களின் உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால உயிரோடையே இருந்திருக்க முடியாது. நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க. ரொம்ப தேங்க்யூ. இனிமே நான் எப்ப விளையாடும் போதுமே நான் உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேன். எங்க அம்மாவும் என்னை ரொம்ப பேசினாங்க. இனிமே நம்ம எப்போதும் ஒற்றுமையா விளையாடலாம் அப்படின்னு மீனுக்குருவி தன் நண்பர்களுக்கு உறுதியளித்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு எப்போ விளையாட போனாலும் மீனுக்குருவி தன் நண்பர்களுடன் ஒற்றுமையாக சந்தோஷமாக விளையாண்டது. மீனுக்குருவி காட்டிலிருந்து தன் வீட்டிற்கு சென்று அம்மாவிடம் நடந்த அனைத்து கதைகளையும் கூறியது. இதை கேட்ட சோனுவிற்கு பயங்கர அதிர்ச்சி. மீனு, நீ எப்படி இப்படி நாகக்கண்ணிடம் மாட்டிக்கிட்ட பாத்தியா? இதுக்கு தான் மீனு தனியா எங்கேயும் போகக்கூடாது. போனோம்னாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும் மீனு. இனிமே சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. இன்னைக்கு உன் நண்பர்கள் மட்டும் இல்லைன்னா உன்னோட நிலைமையை யோசிச்சா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இனிமே இந்த மாதிரி செய்யாத மீனு. இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா விளையாடு மீனு. எப்போதும் அவங்க கிட்ட சண்டை போடாம சந்தோஷமா விளையாடு, சரியா? அப்படின்னு சோனுக்குருவி மீனுவிடம் கூறியது. சரிம்மா, இனிமே நானும் யாருக்கிட்டையும் சண்டை போடாம சந்தோஷமா ஒற்றுமையா விளையாடுறேன் என்று மீனுவும் தன் தாயிடம் கொஞ்சி விளையாடியது. குழந்தைகளே, ஒற்றுமை ரொம்ப முக்கியம். நம்ம நண்பர்களுடனும் சரி, உறவினர்களிடமும் சரி, ரொம்பவே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும்.